சந்தோஷம் நிறைவா இருக்கணும். என்னன்னு தெரியல, ஆவியானவர் என்னை இதே வார்த்தையில மறுபடியும் நிற்க பண்ணுகிறார். ஏறக்குறைய ஜனவரி மாதத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், முடிக்க முடியல. ஆவியானவர் வசனத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் நடத்துவராக. யோவானதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இதுல ரெண்டு சந்தோஷம் இருக்கு. ஒண்ணு ஆண்டவருடைய சந்தோஷம். யாருடைய சந்தோஷம்? ஆண்டவருடைய சந்தோஷம். ரெண்டு நம்முடைய சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்படுகிற வசனம் என்ன? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சந்தோஷம் ஒண்ணு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது என்றால், ரட்சிப்பின் சந்தோஷம், பெருக்கத்தின் சந்தோஷம், நிறைவேறுதலின் சந்தோஷம், அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய சந்தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கும்? இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றது. இப்ப அந்த பொண்ண அந்த மன மேடையில பார்த்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? இது அந்த தாயினுடைய சந்தோஷம். நாம் ஒரு சில பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம், கற்பத்தின் கனியை தர வேண்டும் என்று. அந்த பிள்ளைகள் குழந்தையை பெற்று அதை கையிலே தூக்கி சுமக்கும் பொழுது அவர்களுக்கு அது சந்தோஷம். அல்லேலூயா. ஒண்ணு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். ரெண்டாவது நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் பொழுது அது நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க, நல்ல ஒரு வீடை கட்டி அதை பிரதர்ஸ் எல்லாம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக நிற்கிற குடும்பங்கள் இங்க ஒரு சிலர்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த பழமையான வீட்டு, நான்லாம் இப்படியே சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ள நான் இப்படிலாம் சொன்னேன், ஜெபம் பண்ணா காணிக்கை கொடுப்பாங்க, அந்த வீட்டெல்லாம் வாங்க, அந்த வீட்டுல வாங்க மாட்டேன் காணிக்கை. நீ எப்ப இந்த வீடை இடிச்சிட்டு கட்டுறையோ அப்பதாம நான் வாங்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. காணிக்கை வேணாம், இந்த வீட்டை இடிச்சு கட்டுற வரைக்கும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். தலம் போடும் போதும் காணிக்கை வாங்கல, வாங்கியே ஆகினையான்னாங்க. அப்போ சொன்னீங்களே வீடை கட்டின பிறகுதான் காணிக்கை வாங்கணும். இப்ப தலம் தானே போடுறோம், காணிக்கை வாங்கிட்டு தான் போகணும். என்ன சொல்றேன்னா, நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கும் போது அது சந்தோஷம். ஒரு சில தம்பிமாருங்க இங்க இருக்காங்க, இந்த வருஷத்துல புது வண்டியை வாங்கினாங்க. அந்த புது வண்டியை வாங்கி அதை ஓட்டும் பொழுது எப்படி இருக்கும்? அது சந்தோஷம். ஏன்னா அது இன்றைக்கு நேற்றைய கனவல்ல, அது ரொம்ப நாள் கனவு. இன்னைக்கு நான் பாஸ்டர்மாண்ட சொன்னேன், பாஸ்டர்மா நீங்க நம்முடைய கல்யாணத்துல ஒரு சில உடன்படிக்கை பண்ணீங்க, அதெல்லாம் மீறிட்டீங்க. என்ன பாஸ்டர் பண்ணேன் அப்படி கேட்டாங்க. இல்லம்மா, நீ கல்யாணத்துல என்ன சொன்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரையிலும் அப்படின்னு சொல்லி
வாக்கெல்லாம் பண்ணியம்மான்னு. அவங்களுக்கு புரியல என்ன சொல்ல வரேன்னு. இன்னைக்கு காலையில ஒரு லேண்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, நான் காரை நிறுத்தி வைக்கிற அந்த இடம், என் அண்ணன் வந்து காலையில 5 மணிக்கு, இன்னைக்கு 5 மணிக்கு எழும்பி ரோட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு 1ஆம் தேதி வரல, அது தானா விழிப்பெல்லாம் வந்துடும். ஸ்தோத்திரம். காலையில எலும்பி ரோட்ல ஜெபம் பண்ண என் அண்ணன் வந்தார். கார்லாம் எடுத்துரு, இந்த இடத்த வந்து வேலி அடை வேலி அடைக்க போறாங்களாம் அப்படின்னார். அப்படியா, சரி. வேலி அடைக்கிறவங்களான்னு கேட்டு இந்த இடம் விலைக்கு கொடுக்குறாங்களான்னு அவர் சொன்னார். வீடு கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவங்க வீடு கட்டினா ஆசீர்வாதமா வாழட்டும்பா. ஒருவேளை வித்தா அது எங்களுக்கு கிடைக்கும்படி உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அட்வான்ஸ் போட்டுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம், அது என்னுடைய விசுவாசம். அதனால ஸ்தோத்திரம். வசனம் சொல்றது, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பையாக. வித்தாங்கன்னா வாங்குறது தப்பு இல்ல, அது வித்தே ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கிறது தப்பு. ஒரு சிலர் கல்யாணத்துக்கு விற்பாங்க, ஒரு சிலர் கஷ்டத்துக்கு விற்பாங்க, ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இன்றைக்கு நான் காலையில அட்வான்ஸ் பண்ணேன். நான் நினைக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதியில உங்களுக்கு நல்ல பதில் எல்லாம் சொல்லுவேன். அடுத்த ஆண்டு மார்ச்ல. அல்லேலூயா. இத மாதிரிதான் ஒரு தடவை ஒரு தேவனுடைய மனுஷன் பிரசங்கித்தார். அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஊழியம் நடக்கிற இடத்துல வந்து ஸ்தோத்திரம் ஒரு 5 ரூபா நான் அட்வான்ஸ் போட்டேன். வெறும் 5 ரூபா. 5 ரூபானா 5 லட்சம் 50 லட்சம் அப்படிலாம் நினைச்சேன். வெறும் 5 ரூபாவை நான் அட்வான்ஸ் போட்டேன். காலங்கள் உருண்டு ஓடின. கர்த்தர் அதை கொடுத்தார். அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நினைவுக்கு வருது, நம்ம 5 ரூபா அட்வான்ஸ் போட்டோமே. என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தினால் அதை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமா இருங்க. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும். உங்கள் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. மனுஷனுக்கு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். மனுஷனுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கை நிறைய சம்பாதிச்ச சந்தோஷம். கை நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு சந்தோஷம். ஒரு சில பிள்ளைகளுக்கு வீட கட்டணும் அப்படின்ற விஷயத்துல சந்தோஷம். ஒரு சில பிள்ளைங்க கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சந்தோஷம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நமக்குடைய சந்தோஷம் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல சந்தோஷப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷம் என்னவென்றால், அவரில் நிலைத்திருக்கிற விஷயத்தில் சந்தோஷம். வசனமே சொல்லுது, என்ன சொல்லுது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியே சொல்லுகிறது, என்னில் கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுப்புண்டு போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி. அப்ப திராட்சை செடியில கொடியானது என்ன பண்ணிருக்கணும்? இணைந்து இருக்கணும். ஆக நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் கனி கொடுக்கும். நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் கனி கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு சிலவற்றை உங்களோடு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இங்க நேற்றைய தினத்துல ஜெபிக்கும் பொழுது
டக்கு டக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள் எனக்கு வந்தது. அப்பவே கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, ஒருவேளை நம்ம யோசனையில வந்தா, என் மனசுல வந்தா அது மறந்துடுவனே அப்படின்றதுனால விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில எழும்பி ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். ஆக 5 விஷயத்தில் தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு சில சம்பவத்தை நாம் பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். என்னில் நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு அப்படி என்ற ஒரு தலைப்பு இது. வாசிங்கம்மா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் இணைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதை போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. கனி கொடுப்பதற்கு ஒரு வழிமுறை. அது கொடியானாலும் செடியானாலும் மரமானாலும் ஒட்டி இருக்கணும். அப்படி அது திராட்சை கொடிகளை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். திராட்சை கொடிகளை பார்த்தவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேறு தண்டு பூமியிலிருந்து எழும்பி இருக்கும். அவருடைய கொடிகள் எல்லாம் பந்தல் மாதிரி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அதுல படர வச்சிருப்பாங்க. ஏறக்குறைய உயரத்துக்கு இருக்கும் அந்த பந்தல். அந்த பந்தல்ல திராட்சை கொலைகள் என்ன பண்ணுனா கீழே தொங்கும். திராட்சை கொலையை தேடணும்னு அவசியமே இல்லை. அது திராட்சை கொலைகள் வெயிட்டாக பெருக்கமாக தானாவே என்ன பண்ணும், அது பந்தல் இருந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். இந்த வாழை மரத்துல வாழைக்காய் எப்படி, வாழை கொலை எப்படி தொங்கி இருக்கு, அத மாதிரி பந்தலுக்கு கீழே இல்லைன்னா இந்த ஃபேன் எப்படி தொங்கி இருக்கு, இந்த மாதிரி திராட்சை கொலை என்ன பண்ணிருக்கோம், தொங்கி இருக்கும். ஈஸியா அதை கட் பண்ணிடுவாங்க. ஆக நாம் கர்த்தரிலே நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆக இது என்னன்னா தேவனில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையை காட்டுகிறது. தேவனிடத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாயிருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா பாத்தீங்கன்னா அது சந்தேகத்துக்குரியது. வசனம் சொல்லுது, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார். நேற்று இருந்த, முந்தா நேற்று இருந்த, இன்னைக்கு இருந்த, கடைசி வரைக்கும் அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை நமக்கு அவசியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள்ல நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது அல்லது இன்பங்கள் வரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடணும், கர்த்தரை விட்டு பிரிந்து போன ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். நம்ம யாருனே நம்ம மறந்துடுவோம். ஒரு சில பிள்ளைகள் இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தா உங்களை நீங்க திருத்திங்க. உங்க நண்பர்களோடு கூட சேர்ந்து ஏதோ ஒரு இடத்தை சுத்தி பார்க்க போறீங்க அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்க வேற நீங்க வேற. உங்க நண்பர்கள் எல்லாம் வேற ஆனவர்கள். அவர்கள் குடித்து வெறித்து களியாட்டம் பண்ணுவாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க செய்யறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன்னா நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள். அப்படி கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களுடைய
ஆசீர்வாதம் தான் நிலைத்திருக்கும். அவருடைய சந்தோஷம் தான் நிலைத்திருக்கும். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம்? நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? வசனம் சொல்றது ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போகும்படி பிசாசு நம்முடைய நண்பர்களை கூட பயன்படுத்தலாம். நம்முடைய நண்பர்களை கூட பயன்படுத்தலாம். ஆக நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கூட சேர்ந்து துர்மார்க்கமான பழக்க வழக்கத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மள இணைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள். அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியணும், அதை நீங்க தெரியப்படுத்தணும். இது ஞாயிற்றுக்கிழமை அவனை கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். இத மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு அவனை கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். நம்ம எல்லாம் ஒரு ஊழியக்கார பாடி வச்சாரு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காதே, ஜனங்களுக்கு முன்னாடி ஆக்டிங்லாம் பண்ணாதே, சபையில வந்து அவ்வளவு பரிசுத்தம், சபையை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவன் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் அல்ல. வசனம் சொல்லுது அவரில் நிலைத்திருக்கணும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களால அநேக ரட்சிக்கப்படணும் சொன்னா நீங்களும் நானும் கர்த்தரில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்வது கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். ஏன் நம்மளால ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்கு போல நடத்த முடியல? ஏன் அநேக ஜனங்களுக்கு நம்மளால் பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கோம்னா கர்த்தரிலே நம்ம நிலைத்திரல. அவருக்குள் நிலைத்திருந்தா நிச்சயமா அந்த ஆத்துமா கனி கொடுக்கும். செடியில ஒட்டி இருக்கிற கொடி நிச்சயமாய் கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆப்பிள் சாப்பிடாத ஒருத்தரும் இங்க இருக்க மாட்டீங்க. பழ வகையில நம்ம சாப்பிடுறோம். எல்லாம் சொல்லிட்டார் பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால், பக்கத்தில் இருக்கிற பாத்துங்க, பார்த்து சொல்லுங்க, இயேசுவை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் தான் நம்ம ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும், ஒரு ஆத்துமாவை சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும், ஒரு ஆத்துமாவை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்க முடியும். இப்ப நான் இருக்கிறேன், உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்களா? இல்ல. நான் எப்படி தேவனுக்குள் நிலைத்து இருக்கிறேன், என் வாழ்க்கை தேவனோடு எப்படி இருக்கிறது, அதை வச்சுதான் கர்த்தரே ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் கர்த்தர்ல நினைச்சிருந்தா உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, உங்களுக்கு தேவையானவைகளை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வர முடியும். தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவும் இல்லாமல் நான் உங்களை ஆசீர்வதிச்சேன்னா அந்த ஆசீர்வாதம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆக கர்த்தரிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாலதான் எதையும் செய்ய முடியும், அவராலே அல்லாமல் ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அதே யோவானதுல ஸ்தோத்திர புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிங்க. ம், ம். ஆமென். இப்ப சபையார் தேவனில் நிலைத்திருக்கிற அந்த உறுதி அல்லது அந்த உருஜிதம் எங்கே உண்டாகிறது என்றால் கர்த்தருடைய பந்தியிலே உண்டாகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் அந்த திருவிருந்து ஆராதனை தான். அந்த திருவிருந்து ஆராதனையும் நாம் அலட்சியப்படுத்துகிறோம். அந்த திருவிருந்து ஆராதனை விட்டு விடுகிறோம். அந்த திருவிருந்து ஆராதனை விட்டு விடுகிற அந்த சூழ்நிலை எதை காட்டுகிறனா, தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு வாழ்வை காட்டுகிறது. ஆக கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் அவருடைய அப்பத்தை புசிப்பான். மறுபடியும் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட நிலைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை, நிலைத்திருக்கிற ஒரு உறுதியான ஒரு வார்த்தை எதுல இருக்கிறது என்றால் நீங்களும் நானும் பந்தியில கலந்து கொள்றது, திருவிருந்து ஆராதனையில பங்கெடுப்பது. நமக்கு என்ன, திருவிருந்த அலட்சியம் பண்ணிட்டு கல்யாண விருந்துக்கு போறது. எங்க போறோம்? கல்யாண விருந்துக்கு போறோம், இல்ல காது குத்து விருந்துக்கு போறோம், இல்லன்னா ஏதோ ஒரு விருந்துக்கு நம்ம போறோம். இல்ல, திருவிருந்திலே நீ ஐக்கியப்படும் பொழுதுதான் அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு நீங்க வேறொரு இடத்துக்கு போனால் அங்கே பிசாசானவன் உங்களை தேவனிடத்திலிருந்து நிரந்தரமாய் பிரிக்க அவன் சூழ்ச்சிகளை செய்வான். அதில் இந்த சூழ்ச்சிகளை அகப்பட்ட அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. அதுல ஒரு உதாரணம் தான் சிம்சோன். அதுல ஒரு உதாரணம் தான் சிம்சோன். அதுல ஒரு உதாரணம் தான் ஏவாள். அநேகர்கள் அதுல அகப்பட்டு இருக்கிறார். அதனால கர்த்தரில் நிலைத்திருக்கணும். அவரிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது ஸ்தோத்திரம், வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைனா லிவிங் காட், ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையில நாம் நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? இப்ப நான் பேசுறதெல்லாம் என் வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. எனக்கு பிரியமானது நீங்க செய்யுங்க என்பதெல்லாம் என்னுடைய வார்த்தை. தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள் என்று சொல்வதெல்லாம் தேவனுக்குரிய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் அசட்டை பண்ணின அநேக மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார், ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார். கவனிங்கள், பெரிய தீர்க்கதரிசி தான் பிழையாம். பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஸ்தோத்திரம் பாலக் ராஜா என்ன பண்றாரு, தேடி கண்டுபிடிச்சு இவரை முன்ன நிறுத்துறாரு. ஏன்னா பிழையாம் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்,
சபிக்கப்படுகிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இப்ப தேவனுடைய ஜனத்தை சபிப்பதற்கு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை ராஜா விலைக்கு பேசி வைக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அப்படிலாம் சபிக்க முடியாதுப்பா, சபிக்க கூடாது, அது என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்றார். ஆனா ராஜாவினிடத்துல ராஜா இவனாண்ட பேசும் பொழுது, இன்னும் ஒரு நாள் கூட நீ வெயிட் பண்ணுப்பா, நான் ஆண்டவராண்ட கேட்டு சொல்றேன்னு மறுபடியும் ஜெபம் பண்றார். முதல்லயே சொல்லிட்டார்ல, இந்த ஜனங்களுக்கு விரோதமா நீ பேசக்கூடாது, சபிக்க கூடாது, இவர்கள் என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் சொல்லிட்டார். மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்துல இவர் நின்றதுனால ஸ்தோத்திரம், இவரே அங்க நீதிமான மாதிரி சாகல, துர்மார்க்கனை போல செத்தார். இந்த தீர்க்கதரிசனுடைய ஜபம் என்னன்னா, நான் நீதிமான்கள் மறிக்கிற வண்ணமாக மறிக்கணும் என்பது பிள்ளையாமுடைய ஜபம். ஆனா அவன் சாதாரண ஒரு மனிதன் சாகிறதை போல சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு நேரிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தண்ணீரை நிரப்பினார்கள், அது திராட்சரசமாய் மாறின. வாசிங்க ஸ்தோத்திரம். யோவானது சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 8:31. அல்லேலூயா. எதிலே நிலைத்திருந்தா? உபதேசம் தான் அவருடைய வார்த்தை. உபதேசத்திலே நிலைத்திருங்கள். என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? இந்த 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? வசனம் உங்களை சுத்தமாக்கும். தேவனுடைய உபதேசம் நம்மை சுத்தமாக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வசனத்தை சர்ச்சையோட தான் வச்சுக்கணும். வசனத்தெல்லாம் வேலை பார்க்கிற இடத்துல, வாழ்கிற இடங்கள்ல தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களை போல வாழ்கிறோம். இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். போனா போனோம், நில்லுனா நிக்கணும். போனா போகணும், நில்லுனா நிக்கணும். அதாவது தந்தை பெர்க்மன் சாய் அழகா ஒரு பாட்டு பண்ணார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் அந்த விழாவுக்கு போகலாமா? ஆண்டவரே, நான் அந்த கல்யாணத்துக்கு போகலாமா? ஆண்டவரே, நான் அந்த ஊருக்கு போகலாமா? நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் அந்த ஊருக்கு போறேன், எனக்கு கூடவே நீங்க வாங்க. அது அவருக்கு பிரியமா இருக்குதா இல்லையான்னு கேட்கறது இல்ல, நான் போறேன், என் கூட வாங்க. இது என்னன்னா, என் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க, என் விருப்பத்தை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு தடவை மோகன் சி லாசரசையா ஒரு ஊர்ல மீட்டிங்காக போயிருந்தார். அந்த மீட்டிங்ல முடிச்சு அவர் ஒரு வீட்டுல தங்கியிருந்தார். தங்கியிருந்த அந்த வீட்டை வெடிப்பா இருந்திருக்கு, வீடெல்லாம் வெடிப்பா இருந்திருக்கு.
இதை ஒரு நபர் வாங்கியிருக்கிறார். அந்த கூட்டங்களை நடத்தின அந்த சபையினுடைய மூப்பர் வாங்கியிருக்கிறார். என்னன்னா, ஒரு விதவ தாயினுடைய வீடு அது. அந்த விதவ தாய்க்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டியை போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா உங்களால இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் காசை நான் கொடுக்குறேன், அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துறேன், எழுதி வாங்கிட்டார். அந்த வீட்டுக்காக, இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த தேவ மனுஷனை ஜெபிக்க சொன்னா, ஆண்டவர் சொன்னாராம், இவனை நீ ஆசீர்வதித்தெல்லாம் ஜெபிக்காத. காரணம் என்ன? இவன் ஒரு விதவையை ஏமாற்றி, ஸ்தோத்திரம், இதை வாங்கினபடினால இவனை நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தையில நம்ம நிலைக்கணும். ஆக நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம் தானா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நானும் ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெபம் பண்ண, அதுக்கு நீங்களே சாட்சிகள். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா அந்த நிலத்தை வாங்க உதவி செய்யுங்க, இல்லைன்னா நீங்களே தடுத்துடணும்பா, நீங்களே தடுத்துடணும். ஏன்னா நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நினைச்சீங்களேன், அந்த ஆசை நம்முடைய ஆசையா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. என்ன நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு சுத்தமானா இதை வாய்க்க பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் 2 நாள்ல பல வாரங்கள் இதற்காக அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பல வாரங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஏன் சொல்றேன்னா, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அவருடைய வார்த்தை என்பதுதான் உபதேசம். பெந்தகோஸ்து சபைக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கு. பெந்தகோஸ்து சபையில வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒரு சிலர்லாம் நான் பார்க்கிறேன், சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பரிசுத்தமா வரீங்க, சந்தோஷம். ஒரு சில இடங்கள்ல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு போட்டோவை பார்த்தேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு மகள் ஒரு விழாவில் குங்கத்தை எடுத்து இங்கிருந்து இதுவரைக்கும் இழுத்திருக்கிறாங்க. ஏமா, நீ அப்ப கிறிஸ்தவல் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, பொட்டு வச்சுக்க போறியா, வச்சுக்க, வச்சுக்க, தப்பே இல்லை, வச்சுக்க. ஆனா அது சபைக்கும் வச்சுட்டு வா, சபைக்கும் வச்சுட்டு வா. சர்ச்சில் வா, இங்க இருந்து இது வரைக்கும் குங்கம் வச்சுட்டு வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம், தவறு இல்லை. அது உன் ஆசையான வச்சுட்டு வா. அங்க ஒரு மாதிரியும் இங்க ஒரு மாதிரியும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா அது இப்பிரபஞ்சத்துக்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு காரியம். ஒரு சிலரை பார்க்கிறேன், சபைக்கு வரும் பொழுது ஒரு விதமான வஸ்திரம், வேற ஒரு கல்யாணத்துக்கோ வேற ஒரு நிகழ்ச்சிக்கோ நம்ம போகும்போது வேற விதமான வஸ்திரம் இல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு வஸ்திர கட்டுப்பாடு மிக முக்கியமானது. வஸ்திரம் மட்டும் இல்ல, தவறா புரிஞ்சுக்காதீங்க, நான் இப்படி பேசுறதுனால கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வசனத்துக்காக நிற்க விரும்புகிறேன். தலையில் இருக்கிற முடிய கூட எப்படி வெட்டணும் வசனம் சொல்லுது. முடி எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், சுபாவத்தை காண்பிக்கிறது. இப்ப பொம்பளை பசங்க எல்லாம் முடிய வெட்டிக்கிட்டு ஆம்பளை பசங்க மாதிரி சுத்திட்டு இருக்குதுங்க. ஆம்பளை பசங்க எல்லாம் முடிய வளர்த்துக்கிட்டு போய் முன்னாடி பார்த்தாதான் தெரியுது ஆம்பளையா பொம்பளையான்னு. மீச இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா பின்னாடி அழகா முடி, அழகா இருக்கு முடி. உங்களை விட அற்புதமா வளர்க்குறாங்க ஆம்பளை பசங்க முடிய. ஆமா, போன வாரம் அந்த பிரஜாபதி அந்த நாடகம் நடிக்கும் போது அதுல நான் ஒருத்தனை மட்டுமே போக்கஸ் பண்ணியிருந்தேன்.
ஒரு ஒரு நிறைய முடி வச்சு ஆடினான் பாருங்க, அவன் சூப்பரா ஆடினான் டான்ஸ. அவன் ஆடுறத 10 பேர் ஆடினாலும் நான் அவனை மட்டும் தான் பார்த்தேன். அவ்வளவு நல்லா அழகா ஆடினான். முடி வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி இருக்கணும்ன்றத நம்முடைய வேதம் காட்டுகிறது. கர்த்தருடைய வசனத்துல நம்ம நிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எங்க போனாலும் நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக, அன்பில் நிலைத்திருங்கள். எதுல நிலைச்சிருக்கணும்? அன்பிலே நிலைத்திருங்கள். வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறதை போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்ப ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களை அவங்க அம்மா கர்ப்பத்துல சுமந்து பெத்தெடுத்தாங்க. 5 பிள்ளைங்களையும் அவங்க அம்மா ஒண்ணு போல நேசிப்பாங்களா? ஒண்ணு போல நேசிப்பாங்களா? நான் சொல்றேன். ஒரு பையன் நல்லா சம்பாதிச்சு அம்மா கையில கொடுக்கிற பையன், இன்னொரு பையன் சம்பாதிச்சு வாங்குற காசெல்லாம் குடிச்சு அழிக்கிற பையன், இன்னொரு பையன் உதவாகரையா சுத்திட்டு வர பையன். இத மாதிரி ஒரு 5 பசங்க 5 விதமா இருக்கிறாங்க. அம்மா யார நேசிப்பாங்க? நீங்க யார நேசிப்பீங்க? அந்த 5 பிள்ளைங்களும் உங்க பிள்ளைங்களா இருந்தா நீங்க யார நேசிப்பீங்க? சொல்ல மாட்டீங்களே. குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா பாஸ்டர்? சொல்லுங்க பாஸ்டர்மா, நீங்க சொல்லுங்க. 5 பிள்ளைங்கள்ல ஒரு பையன் சம்பாதிச்சு கொடுக்கறான், ஒரு பையன் சம்பாதிச்செல்லாம் குடிச்சு தீர்த்துறான், ஒரு பையன் உதவகாரியா சுத்துறான், இன்னொரு பையன் வேற விதமா இருக்கிறான், இன்னொரு பையன் வேற விதமா இருக்கிறான். சொல்லுங்க பாஸ்டர்மா, யாரு நேசிப்பீங்க? எந்த புள்ள கீழ்படியுதோ? ஆமா, அதுதானே உண்மை. அதான உண்மை. எங்க அம்மாவுக்கு நாங்க 3 பசங்க, ஆம்பளை பசங்க. எங்கெல்லாம் நேசிப்பாங்க தான். என்ன பார்க்கிலும், என்னுடைய சின்ன அண்ணனை பார்க்கிலும் எங்க பெரிய அண்ணனை அதிகமா நேசிப்பாங்க. எங்க அம்மாவுடைய நேசம் என்னன்னா, எங்க அம்மா கஷ்டப்படுறதே எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. எங்க அம்மா கஷ்டப்படுறதே எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கஷ்டங்கள் மத்தியில அவங்க அழுவாங்க, அம்மா அழுவாங்க. அவங்க அழுவுறத நாங்க பார்க்க கூடாதுன்றதுக்கு பாத்ரூம்லயும் சமையல் அறையிலயும் போய் அழுதுட்டு வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து நிற்பாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்க மறைச்சு குடும்பங்கள்ல அப்படி ஒளிவு மறைவா பேசுவோம், எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனா அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க, அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்னாச்சு ஏதாச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு விபத்துல என்னுடைய அக்கா மகன், பெரிய அக்கா மகன், எங்க வீட்டுல முதல் பேரப்பிள்ளை, எங்க அம்மா அப்பாவுக்கு பேரப்பிள்ளை. அவ்வளவு செல்வந்தமா, அவ்வளவு செல்லமா, அவ்வளவு எல்லாம் எல்லாம். என் சின்ன அண்ணெல்லாம் பாத்தீங்களா, அவன் பாத்ரூம் கூட வேஸ்ட் ஆகிட கூட பிடிச்சு குடிச்சிருவான் எங்க அண்ணன். ஆமா, அப்படியேப்பட்ட அன்பு. அவனுக்கு ஒரு சூழ்நிலை ஏறிட்டது, மரணம் நேரிடுகிற சூழ்நிலை.
மரித்து போனான் என்று ஒரு தகவல் வந்துருச்சு. மரித்து போனான். உண்மையை சொல்றேங்க, அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சனா, அவ்வளோ வேதனை அனுபவிச்சனா, அதை நான் சபையில கூட காட்டிக்கல. சபையில கூட காட்டிக்கல. அவனை தூக்கினோம், அடக்கம் செய்தோம், அவனுக்கு ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சோம், அவனுக்கு எல்லாம் செஞ்சோம், அவனுக்கு எல்லாம் செஞ்சோம். ஆனா அந்த துக்கத்தை நான் சபையில கூட காட்டிக்கல. கையில தூக்கி சுமந்து அவ்வளவு செல்லமா, அவ்வளவு பாசமா, அவ்வளவு பாசமா வச்சிருந்தோம். அவன் மரித்து போனான் என்பதை அம்மாவுக்கு எப்படி சொல்றதுன்னு தயங்கரம். கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டான். எதை சொல்ற, ஏன் சொல்றேன்னா, ஒரு தாயினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, தாய் நேசிக்க கூடிய சூழ்நிலையில் வாழ்கிற பிள்ளைகளையே அந்த தாயின் இருதயம் நேசிக்கும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தினுடைய பேரை கெடுக்கிற பிள்ளைகளை நம்மளால நேசிக்க முடியுமா? பெத்த பிள்ளைதான், என்ன பண்ண முடியும்? ஆனா அது நம்முடைய குடும்பத்துக்கு மிகுந்த ஒரு கெட்ட பேரை, அவ பேரை சம்பாதிச்சு கொடுக்குது. சொல்லுங்க, யார் மேல பாசமா இருப்போம்? யார் மேல பாசமா இருப்போம்? வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதை போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. கற்பனை, கற்பனைனா நம்ம பண்ற கற்பனை இல்ல, அவருடைய சட்ட திட்டங்கள், அவருடைய வழிமுறைகள். வழிமுறைகள். அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இப்ப இருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்களா, அழகா, மனைவிகளே உங்கள், சொல்லுங்களேன், இந்த சைடு இருக்கவங்களா சொல்லுங்க, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைக்கிறதை போல கர்த்தருக்கு கீழ்ப்படை. இப்ப ஏன் சொந்த புருஷன் ஆண்டவர் அங்க குறிப்பிட்டிருக்காருன்னா, அடுத்த புருஷன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. சொந்த புருஷன் சொல்றத போயா, நீ என்ன சொல்றது நானா கேட்கறது, நீ என்ன சொல்றது நானா கேட்கறது. சொந்த புருஷன் என்ன சொல்றாரோ அதை செய்வதுதான் மனைவியுடைய கடமை. அதே போல வசனம் சொல்றது, புருஷர்களே உங்கள் மனைவியில அன்பு கூறுங்க. உங்க சொந்த மனைவியில அன்பு கூறுங்க அப்படின்ற. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? புருஷர்கள், நீயே இருக்கிறிய மூதேவி மாதிரி, அந்த பொண்ணு பத்தியா எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா, எவ்வளவு அற்புதமா அப்படின்னு. இல்ல, மற்றவர்களை அல்ல, நீங்க பைபிள்ல இருக்கிற ஸ்திரீகளை சொல்லி அவங்கள வழி நடத்தலாம். அல்லேலூயா. அன்பு செலுத்தணும், அன்பு காட்டணும் என்பது ஒரே ஒரு ஆழம், ஒரே ஒரு அர்த்தம்னா, மனைவி கணவனுடைய பேச்சை கேட்கணும், மனைவி கணவனுடைய பேச்சை கேட்கணும். கணவனும் மனைவியும் அவங்களுடைய அன்புல செலுத்துறாங்க அல்லது அன்பு கூறுறாங்க என்பதுக்கு ஒரே அடையாளம் சொல்றதை கேட்கணும். சொல்றதை கேட்கணும். இப்ப இருக்கிற மனைவிங்க அதை கேட்கறாங்களா? இப்ப இருக்கிற புருஷர்கள் அதை கேட்கறாங்களா? அதுதான், கேட்டாதான் அன்பு. கேட்கணும், அதுதான் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற இவைகளையே நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. சபை அல்லது கிறிஸ்துவில் அன்பு கூறுவர்கள் எப்படி இருக்குன்னா,
ஒருவரில் ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும். அல்லேலூயா. நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருடைய பேரு இன்னொருத்தருக்கு தெரியுமான்ற கூட தெரியாது. பாருங்க, ஜெசிந்தாவுக்கு ஜெபம் பண்ண நானு, அந்த மகளுக்கு ஜெபம் பண்ண தெரியல, பேர் தெரியல, பேர் தெரியல. அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். ஏன்னா அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்பு பொறாமை கொள்ளாது, அயோக்கியமானதை நாடாது. இது மாதிரிலாம் நிறைய அன்புக்கு அவ்வளவு அர்த்தங்கள், அவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோம், வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோம். அடுத்தது ஸ்நேகம், ஸ்நேகத்திலே நிலைத்திருக்கிறது. ஸ்நேகம் என்ன? ஐக்கியமா இருப்பது. யோனத்தானும் தாவீதுடைய ஸ்நேகம் எப்படி இருந்தது? பிரிக்க முடியாததா இருந்தது. அல்லேலூயா. யோனத்தானுடைய தாவீதுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா பிரிக்க முடியாததா இருந்தது. ஆமா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதனரா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களா இருந்தா எப்படி இருப்போம்? சிநேகிதர்களா இருப்போம், சிநேகிதர்களா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப தேவன் நம்மள எப்படி பார்க்கிறார்னா சிநேகம். சிநேகிதர்கள் என்ன அர்த்தம்? நானும் என்னுடைய நண்பனும் இருக்கு. இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணும் போது அவனையும் பார்த்தேன். ஒரு 6 மணி என்னவோ ஆயிடுச்சு, 6 மணி என்னவோ ஆயிடுச்சு. அவனும் வந்தான். இதுக்கு முன்னெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம்னா தோல் மேல தோல் கைய போட்டோம்னா பஸ் வருது லாரி வருதுலாம் தெரியாது. நாங்க 2 பேர் ரோட்ல அப்படியே நடந்து போவோம். ஹோட்டலுக்கு போனா நாங்க 2 பேர் போவோம், விளையாட போனா நாங்க 2 பேர் போவோம், எங்க போனாலும் நாங்க 2 பேரா இருப்போம். எங்க 2 பேரும் எல்லாம் பார்ப்பாங்க. நண்பர்கள் என்று சொன்னா, சிநேகிதர்கள் என்று சொன்னா, சிநேகிதர்கள்லயே எப்படி ஏசப்பாவுக்கு 12 சீஷர்கள். ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்ல நெருக்கமான சீஷர்கள் எத்தனை பேரு? 3 பேரு. அந்த 3 சீஷர்கள்ல மிக நெருக்கமான ஒரு சீஷர் யாரு அப்படின்னு அவரே சொல்றார். மீதி அதிகாரங்கள்லாம் சொல்லல, இயேசுவுக்கு அன்பான சீஷர். அல்லேலூயா. அப்ப 12 பேர்லயே ஒருத்தர் மட்டும்தான் இயேசு மார்பிலே சாய்ந்து என்ன பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கு, அன்பு செலுத்துற சூழ்நிலை இருக்கு. கவனிங்க பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன், ஊழியக்காரனா ஒரு வேலைக்காரன், வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் வித்தியாசம் இருக்கு. எஜமான் சொல்லுகிறதை தான் ஊழியக்காரனா பண்ணும், செய்யணும். ஆனா இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுவேன். சிநேகிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சிநேகிதர்கள் உண்டா? உயிர் தோழன் சொல்லுவாங்களே, உண்மையாவே சொல்றேன், கட்டின மனைவியை விட அந்த
நெருக்கமான நண்பர்கள் இருக்க பாருங்க, அவங்க ரொம்ப அக்கறை உள்ளவர்களா இருப்பாங்க. கட்டின புருஷனை விட நெருக்கமான தோழி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாவற்றிலும் டெய்லி பேசாம இருக்கவே மாட்டாங்க. டெய்லி பேசாம இருக்க மாட்டாங்க. பேசிடுவாங்க. பேசிடுவாங்க. ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, இவங்க 5 வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான். அவங்களுக்கு இப்ப 50 இருக்கும். 5 வயசுல இருந்தே நண்பர்களாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிலர்லாம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு ஐக்கியமா பழகுவாங்க. அருமையான தேவனுடைய மனுஷன் அழகா பண்ணார். அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. அவருடைய சிநேகத்தால் நம்ம இழுத்து கொண்டார். இனி நம்ம அவருடைய ஊழியக்காரன்னு ஒரு என்ன சொல்றது பிரிச்சு வைக்காம, சிநேகிதர்கள் ஒன்றாயிருப்பார்கள். சிநேகிதர்கள் ஒன்றாயிருப்பார். அடுத்தது ஸ்தோத்திரம். 5வது விஷயமாக ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளுதல நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா உங்களையும் என்னையும் தான் கதை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய படிச்சவங்க, அறிவாளிங்க, பணக்காரங்க, அழகு உள்ளவங்க, அந்தஸ்து உள்ளவங்க கூட இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியிலே நிரப்பப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து அதை வாசிங்க. ஆமென். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதல நீங்க நிலைத்திருங்க. தெரிந்து கொள்ளுதல நிலைத்திருங்க. எதற்காக தெரிஞ்சுக்கிட்டார் உங்களை? நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நீ போ, எழில் நகர்ல நீ ஊழியத்துக்கு போ, உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு நான் எல்லா வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன், எந்த மனுஷனும் எனக்கு சொல்லல. அனுப்பினது கர்த்தர். அதனால இங்க வந்து ஊழியம் செய்யறோம். அதனால இங்க வந்து ஊழியம் செய்யறோம். இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொண்டது நாமல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதாவது வசனம் அழகா சொல்றாரு பாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மனசுல கைய, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். ஏதோ தற்செயலா சபைக்கு வந்தவங்க எல்லாம் இல்ல. ஆண்டவர் உங்களை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே அவர் தெரிந்து கொண்டார். ஏதோ கஷ்டத்துல, ஏதோ பிரச்சனையில நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அவர் உங்களை தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே அவர் தெரிந்து கொண்டார், நீங்கள் அவருடையவர்களா இருக்கும்படி. அப்ப அவர் தெரிந்து கொள்ளுதல்ல நம்ம நிலைத்து இருக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு சிலரை பாடுறதுக்காக தெரிஞ்சிருப்பார், ஒரு சிலரை ஊழியத்துக்காக தெரிஞ்சிருப்பார், ஒரு சிலரை தீர்க்கதரிசிகளா இருக்கும்படி தெரிஞ்சிருப்பார். ஆரம்பத்துல நம்ம அப்படி இருந்தது உண்மை. ஆனா இப்ப இல்ல. இப்ப இல்ல. இருக்கிறோமா? பாருங்களேன். ஆரம்பத்தில், அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட்டாய். உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட்டாய். ஆக நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம்,
கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறோம். இல்ல, நீ பிரச்சனையிலேயே இருந்தாலும் சரி, போராட்டத்திலே இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டபடினால் அந்த பிரச்சனைகளிலும் போராட்டங்களையும் கூட நீ ஜெயித்து மேலே வருவாய். ஏன்னா உன் பிதா நீ கேட்கிறது அவர் செய்வார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினார். எதற்கு? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நாம் நிலைக்கும்படி. அல்லேலூயா. ஒரு சிலர் சபைக்கு வருவாங்க, சுகம் கிடைச்சா என்ன பண்றாங்க? நின்றுடுவாங்க. ஒரு சிலர் ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா நின்றுவாங்க. ஒரு சிலர் எதற்காக வர்றாங்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அது கிடைச்ச பிறகு நின்னுறாங்க. ஆனா ஆண்டவர் அதற்காக நம்மளை தெரிஞ்சுக்கல, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்ம நிலைச்சிருக்கிறது மட்டுமல்ல, கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அல்லேலூயா. அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மீண்டும் ஒரு விசை வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வதில்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வதில்லை. நம்ம ஏன் பாவம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தரை விட்டு தூரமா போயிருக்கிறோம் அர்த்தம். கர்த்தருடைய பாவம், கர்த்தரோடு கூட இருக்கிறவன் பாவம் செய்யக்கூடாதுன்னா, பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காகவே கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஒன்றை கொடுத்திருக்கிறார். நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக. இப்ப நான் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ போய் அங்க போய் ஒரு சினிமா படம் பார்த்தா பாவம் இல்லையா? அங்க போய் விபச்சாரம் வேசித்தனம் பண்ண பாவம் இல்லையா? தமிழ்நாட்டுல பண்ணாதான் பாவமா? இல்ல. எங்கேயுமே சரி, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். ஒரு சிலர் சபைக்கு வரும் பொழுது நல்லா இருப்பாங்க. உண்மையை சொல்றேங்க, ஆண்டவருடைய பந்தியில பங்கு கொள்ளுகிற பிள்ளைகள் கூட சிகரெட்டோடு கூட பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருவிருது வாங்குற கையில நீ எப்படி அந்த சிகரெட்டை பிடிக்கிறன்னு தெரியல. அது நிமித்தம் குடும்பத்துல பிரச்சனை, குழப்பம், மதுபான பிரியம். எப்படிதான் இவங்களால இருக்க முடியுது? அப்படிப்பட்டவர்கள், பாவம் செய்கிறவர்கள் கர்த்தரோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். வாசிங்க. ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம். 2 யோவானின் புத்தகம் 1:9 வாசிங்க. 1:9. 2 யோவான் 1:9. ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். இப்ப நான் சொன்ன வசனம் எல்லாம் கர்த்தருடையது. இதுக்காக தேடி தேடி அலைஞ்சா முழு வேதாகத்திலும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா இப்ப நீங்களும் தாங்க மாட்டீங்க, நீங்களும் தாங்க மாட்டீங்க. பைபிள்ல நிறைய சம்பவங்கள் எப்ப பேசின அந்த காரியங்களுக்கு. முதலாவது என்னது? என்னில் நிலைத்திருங்கள். இரண்டாவது, வார்த்தையில் நிலைத்திருங்கள். மூன்றாவது, அன்பில் நிலைத்திருங்கள். நாலாவது ஆமென், சிநேகத்தில் நிலைத்திருங்கள். ஐந்தாவது, தெரிந்து கொள்ளுதலில் நிலைத்திருங்கள். தெரிந்து கொள்ளுதல் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போம்னா நாம் சுத்தமாயிருப்போம். மூன்றாம்
வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 3ஆம் வசனம், என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள், சுத்தமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்கலாம். இந்த பாடலை அருமையான சகோதரி பாடுவாங்க. அந்த பாட்டு ரொம்பவும் விசேஷித்ததாக இருந்தது, இருக்கிறது. கனிகொடாத மரமே என்கிற பாடலை நாம் பாடுவோம். எழும்பி நின்று எல்லாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். அவங்க கையில மைக் கொடுங்க.